மெஜாரிட்டிக்கு 117க்கு சற்றும் குறையாமல் பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் அளவிலான இடங்களில் அதிமுக போட்டியிடும். தூக்கி ஒரு பிஜேபிக்கு 40 சீட்டு 50 சீட்டு கொடுக்கலாம், அது சிக்கல் இல்லை. நீங்க கொடுத்துட்டு நீங்க 117க்கு கம்மியா அதிமுக ஜெயிச்சுச்சுன்னா இனி கூட்டணி அமைச்சரவை தான். 2006 கருணாநிதி 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு 5 ஆண்டு யாருக்குமே அமைச்சரவையில் இடம் தராமல் ஓட்டிய காலங்கள் எல்லாம் மலையேறி விட்டது. இன்னைக்கு நீங்க 110 வாங்கினீங்கன்னா கூட துணை முதலமைச்சர் கூட 2 துணை முதலமைச்சர் கூடன்னு கேட்பாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா வேலையும் அதிமுக செய்யும். ஏன்னா என்னைக்கு கூட்டணி அமைச்சருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அது பலவீனம். இன்னொரு விஷயம் இருக்கு சார். அப்படி வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி வாங்கினீங்கன்னா 29ல வந்து நான் அவங்க கூட கூட்டணி வைக்கணும் ஒரு கேள்வி வரும். எனக்கு வந்து விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 29 அப்படி யோசிக்கலாம்ல. ஒருவேளை அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு என் தயவால் தான் நீங்க வந்து ஆட்சி அமைக்க போறீங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் 29ல நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட். அந்த 29க்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதில் தான் பாஜக தலைமை கவனமாக இருக்கிறது. அவங்க கூட்டணி வச்சதே 29க்குப்பா, கரெக்டா? 29 தான் முக்கியம். அவங்களுக்கு 29 மனசுல வச்சுக்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சிருக்கும் போது இந்த 26க்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நடுவில் இழுத்துட்டு வராதுன்றது தெளிவா இருக்காங்க. எடப்பாடிஜி தலைமையில் தமிழகத்தில் தேர்தல் எங்கேயாவது போய் சொல்லியிருக்காங்களா பிஜேபி? நீங்க பீகார்ல சொல்ல நிதிஷ்ஜி தலைமையில நாங்கள் போட்டிடுறோம் சொல்ல பார்ப்போம். என் தலைமையில நிதிஷ் போட்டிடுறாரு, கரெக்டா? இதுதான் எல்லா மாநிலத்திலும். இங்கே எப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 29 முக்கியம். திருப்பி தமிழ்நாட்டை குழப்ப வேணாம்னு கவனமா இருக்காங்க.